வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாய் உரிமைத் தொகை 1500 தரப்படும், அண்ணாமலை உறுதி. மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கூறினார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் நேற்று கோவை கட்சி கூட்டத்தில் பேசிய பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலை மகளிர் உரிமைத் தொகை பற்றியும் திமுக ஆட்சி பற்றியும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அவர் கூறுகையில், இந்த முறை 400 எம்பிகளுக்கு மேல் பாஜக ஜெயிக்கும் போது நாம் இங்கு இருந்து அனுப்பிய எம்பி பிரதமர் மோடி என்ன சிந்திக்கிறாரோ அதனை இங்கு செயல்படுத்தும் நபராக இருக்க வேண்டும். கோவைக்கு மெட்ரோ ரயில் வேண்டுமென்று மோடி கூறினால் இங்கு அதனை அவர் செயல்படுத்த வேண்டும். கோவைக்கு புதிய தொழிற்சாலை வேண்டுமென்றால் அதனை இங்கு செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபர் கோவையில் வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர்கள் 33 மாத காலமாக தமிழகத்தில் ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆனால் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட தாங்கள் நிறைவேற்றியதாக அவர்கள் வாக்குகளை சேகரிக்கவில்லை. முதல்வர் அப்படி செய்யாமல் மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால் 1000 ரூபாய் உரிமைத் தொகையானது நிறுத்தப்படும் என்று கூறி வாக்கு சேகரித்தார். உண்மையில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் உரிமைத் தொகையானது 1500 உயர்த்தி தரப்படும். நான் நிச்சயமாக கூறுகிறேன், தேர்தலுக்கு பின்னால் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை திமுக அரசு நிறுத்திவிடும். தற்போது அவர்கள் 100 மகளிரில் 70 பேருக்கு உரிமைத் தொகை தரவில்லை, 30 பேருக்குத்தான் உரிமைத் தொகையை கொடுக்கிறார்கள். அதேபோல் தமிழகத்தில் இன்னொரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி 3000 ரூபாய் உரிமைத் தொகையை தாங்கள் மத்திய அரசிடமிருந்து கேட்டு வாங்கி தருவோம் என்று கூறுகிறார்கள். பிறகு நாங்கள் ஏன் இங்கு போட்டியிடுகிறோம்? மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்கின்றனர் என்ற நேற்றைய கூட்டத்தில் பாஜக மாநிலரும் கோவை வேட்பாளருமான அண்ணாமலை பேசினார். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.